மேத்தி மலாய் மட்டர் பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை வேக போட்டுக்கலாம். வெந்நீர் வச்சுருக்கேன், அதில் போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணி வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன், வதக்கணும். தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு சால்ட் கொஞ்சம், 1 ஸ்பூன் தனியா பொடி, காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. நல்லா ஆறணுன்னு அரைக்கணும். மேத்தியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனது ஆறணுன்னு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மேத்தியை லைட்டாக வதக்கி வச்சுக்கணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு வெடிச்சோன்னே அரைச்சி வச்சா பேஸ்ட்டை ஊற்றணும். அதில் பட்டாணி ஆட் பண்ணுறேன். மேத்தியை ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி மலாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.